வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. அசிங்கப்பட்டான் ஆரியன் ரவி. தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை சீண்டுவதும், அது மூலமா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு மூக்கொடைஞ்சு தலையில குட்டு வாங்குறதுமே ஆரியன் ரவிக்கு பொழப்பா போச்சு. அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு அவரை வெச்சு செஞ்சிருக்குது. ஒரு வாரமா, அதுவும் இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மனுஷன் அப்படியே துள்ளிக்கிட்டு கிடந்தாரு. நீயா நானா, மோதி பாத்துரலாமா அப்படிங்கிற ரேஞ்சில மீண்டும் இந்த அரசுக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சாரு. இந்த மாசம் முதல் வாரத்துல சுப்ரீம் கோர்ட் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு கொடுத்தது. அதாவது தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்களை எந்த முடிவு எடுக்காம இந்த மனுஷன் உட்கார்ந்து சீட்டை தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாருங்கிறதுக்காக கடந்த அக்டோபர் 2023 ஒரு வழக்கை தொடர்ந்தது தமிழ்நாடு அரசு. அதுல சுப்ரீம் கோர்ட் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இதுல பல விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக சட்ட விரோதமாக செயல்கள்ல ஈடுபட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி முதல் முறையா இந்த ஹிஸ்டரி ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா முதல் முறையாக ஆளுநர் குடியரசுத் தலைவர் கையெழுத்து இல்லாம தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய 10 மசோதாக்கள் செல்லும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் அறிவிச்சது. இது ஆளுநருக்கு ஒரு பெரிய அசிங்கத்தை, ஒரு அவமானத்தை ஏற்படுத்துச்சு. இது மட்டும் இல்லாம சுப்ரீம் கோர்ட் அந்த தீர்ப்புல என்ன சொல்லுச்சுன்னா, இந்த தீர்ப்புடைய நகலை எல்லா மாநிலங்கள்ல இருக்கிற ஆளுநருக்கும் அனுப்புங்க ஒரு காப்பி. பாஜக ஆளாத மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஆளுநர்கள் அந்த மாநில கட்சிகளுக்கு என்னெல்லாம் குடைச்சல் கொடுக்குறாங்க, ஆனா சட்டப்படி நேர்மையா நாணயமா எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த தீர்ப்புல சொல்லியிருக்கோண்டா. ஒவ்வொரு காப்பி அனுப்புங்க, இந்த மரமண்டைக்கு உட்கார்ந்து படிக்கட்டும், படிச்சு உள் வாங்கி அதுபடி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லுச்சு. அது மட்டும் இல்லாம சுப்ரீம் கோர்ட்ல முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க. தீர்ப்பை இறுதியில் முடிக்கும் பொழுது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதை கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு அரசியலமைப்பு சட்டம் எவ்வளவு நல்லா இருந்தாலும் அதை யார் கையாளுறாங்களோ அதை பொறுத்துதான் அது சிறப்பா இருக்கும், இல்லைன்னா நாசமா போகும். இந்த விஷயத்துல ஆளுநர் ரவி கிட்ட கான்ஸ்டிடியூஷன் மாட்டினது குரங்கு கையில கிடைச்ச பூமால கதை தான் அப்படிங்கறத சுப்ரீம் கோர்ட் சொல்லாம சொல்லி அசிங்கப்படுத்துச்சு. இந்த அவமானத்தை ஆளுநர் ரவியால பொறுக்கவே முடியல. ஆனா மனுஷனுக்கு கொஞ்சமாவது வெக்கம், மானம், ரோஷம், சூடு, சொரணை எல்லாம் இருந்திருந்தா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அப்பவே பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு அந்த மனுஷன் ஒரு சாக்கு ஓடி போயிருப்பாரு. ஆனா அதெல்லாம் சங்கிகிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? யாரு காரி துப்பினாலும், யாரு அசிங்கப்படுத்தினாலும் எல்லாத்தையும் வழிச்சு தொடச்சு போட்டுட்டு மீண்டும் களத்துல இருந்து தன்னுடைய சங்கித்தனத்தை செய்வதுதான் சங்கிகளுடைய ஜெனட்டிக் மேக்கப். அதை மாத்தவே முடியாது. மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு அப்படின்னாரு தந்தை பெரியார். அந்த மானமோ அறிவோ கொஞ்சமாவது இம்மி அளவாவது ரவி கிட்ட இருந்திருந்தா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு, சரி அசிங்கப்பட்டது வரைக்கும் போதும், இனிமேலாவது நம்ம சுயமரியாதைய நம்ம காப்பாத்திக்கலாம்னு நினைச்சு பொட்டி படுக்கையை தூக்கிட்டு ஒரிசாக்கு ஓடி இருப்பாரு. ஆனா மனுஷன் அதை செய்யல. மாறாக என்ன பண்றாரு பாருங்க, இந்த மசோதாக்கள் செல்லும், இனிமேல் முதலமைச்சர் தான் வேந்தர் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் அறிவிச்சதுக்கு அப்புறம் முதலமைச்சர் துணைவேந்தர்கள் மாநாட கூட்டுறாரு. மாநாட கூட்டி அங்க இருக்கக்கூடிய துணைவேந்தர்களுக்கு எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறாரு. கல்விங்கிறது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. கல்விங்கிறது அகாடமிக் எக்ஸலன்ஸ் சம்பந்தப்பட்டது, சயின்டிபிக் டெம்பர் சம்பந்தப்பட்டது. அதனால பகுத்தறிவுக்கு உட்பட்ட விஷயங்களை மட்டுமே மாணவர்களுக்கு கத்துக் கொடுங்க. மாணவர்களை நல்வழியில கொண்டு செல்வது உங்களுடைய கடமை அப்படின்னு நல்ல விதமா அட்வைஸ் பண்றாரு. உடனே இவருக்கு அப்படியே ஏதாவது நம்ம செய்யணும், ஏன்னா அப்பதானே நானும் ரவுடி தான் பாருங்க நான் இருக்கேங்க அப்படின்னு காட்ட முடியும் இல்லையா? அப்ப உடனே என்ன பண்றாரு, நான் ஒரு மாநாட்டை கூட்ட போறேன், இங்க நான் தான் வேந்தர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் நாளைக்கும் ஊட்டியில ஆளுநர் மாளிகையில துணைவேந்தர் மாநாடு நடக்க போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாரு. அனௌன்ஸ் பண்றது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்றாரு, இதை இன்னைக்கு நேத்து பண்றாரான்னு கேட்டாங்கன்னா இல்ல, இந்த மாதிரி இவர் ஆளுநரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் 2022 தொடங்கி தொடர்ந்து இந்த மாதிரி வருஷம் துணைவேந்தர்கள் மாநாட ஏப்ரல் மேல குழுன்னு ஊட்டியில நடத்துவார். இதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 48 பல்கலைக்கழகங்களுக்கும் இன்விடேஷன் போகும். அதுல ஒரு 30-35 பேர் வருஷம் கலந்துப்பாங்க. இதுல ஸ்பெஷல் கெஸ்டா இவங்களுக்கெல்லாம் ஓரியன்டேஷன் கொடுக்கறதும், இவங்களுக்கெல்லாம் ஸ்பீச் கொடுக்கறதுக்கும் யாராவது ஒரு சங்கியை கூட்டிட்டு வர வேண்டியது.
இந்த ஜோஹோ ஸ்ரீதர் வெம்பு போன்றவர்கள் இவங்களை கூட்டிட்டு வந்துட்டு வலதுசாரி சிந்தனைகளை வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி மாநாடுங்கிற பேர்ல இவங்க மனசுலயும் இவங்க மூளையிலயும் திணிக்க முயற்சி பண்றது. இத 3 வருஷமா இந்த மனுஷன் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த வருஷமும் இந்த மாநாடை இவர் அனௌன்ஸ் பண்றாரு. இதற்கு சீஃப் கெஸ்ட் யாரு தெரியுமா? துணை ஜனாதிபதி ஜெகதீப் தாங்கர். இவர் எப்படி ஆளும் பாஜக அரசுக்கு ஒரு அல்லக்கையோ, அதே மாதிரி ஒரு காலத்துல ஆளுநரா இருந்து ஆளும் பாஜக அரசுக்கு அல்லக்கையா செயல்பட்டவர் தான் இந்த ஜெகதீப் தாங்கர். அது மட்டும் இல்ல, சுப்ரீம் கோர்ட் கொடுத்த இந்த தீர்ப்பை மிகவும் கடுமையாக விமர்சித்தவர் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தாங்கர். எந்த அளவுக்கு போனார்னா, 142 விதியை பயன்படுத்தி இந்த மசோதாக்கள் செல்லும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சே. சுப்ரீம் கோர்ட் இந்த 142 விதிய ஒரு நியூக்ளியர் வெப்பனாக, அணு ஆயுதமாக இங்க பயன்படுத்திட்டு இருக்கு. அப்புறம் பார்லிமெண்ட்னு ஒண்ணு எதுக்கு இருக்கு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாங்க எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறோம்? பார்லிமெண்ட்டை விட வசதியா சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு கேள்வி கேட்டு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பையும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளையும் விமர்சனம் பண்ணவர் இந்த ஜெகதீப் தாங்கர். அப்படிப்பட்ட ஜெகதீப் தாங்கருக்கு நேரடியா போய் சந்திச்சு இன்விடேஷன் கொடுத்து சீஃப் கெஸ்டா இந்த மாநாடுக்கு அழைச்சிருக்கிறாரு. இன்னைக்கு பாருங்க, பெரும்பாலான துணைவேந்தர்கள், அதுவும் குறிப்பாக அரசு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த துணைவேந்தர்கள் இல்லாத பல்கலைக்கழகத்துல ஆர்கனைசிங் கமிட்டியில இருக்கக்கூடிய அந்த பதிவாளர்கள் எல்லாரும் ஒட்டு மொத்தமா இந்த மாநாட பாய்காட் பண்ணிருக்காங்க, புறக்கணிச்சிருக்காங்க. 48 பல்கலைக்கழகங்களுக்கு இன்விடேஷன் போயிருக்குன்னு சொல்றாங்க. அதுல 9 பல்கலைக்கழகங்கள் மட்டும்தான் இதை அட்டென்ட் பண்ணிருக்கிறாங்க. இந்த 9 பேரும் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்றிய அரசுக்கு கீழ் வரக்கூடிய பல்கலைக்கழகங்களும் ஒரு சில தனியார் பல்கலைக்கழகங்களும் தான் இதற்கு வந்திருக்கிறாங்க. இந்த 9 பேரை வச்சுக்கிட்டு இந்த மனுஷன் 2 நாள் மாநாடு நடத்த போறாரு. இதற்கிடையில் பாத்தீங்கன்னா, ஊட்டியில பல ஆர்கனைசேஷன்ஸை சேர்ந்தவங்க களத்துல இறங்கி இன்னைக்கு ஆளுநருக்கு எதிராக போராட்டம் பண்றாங்க. நீங்க தான் வேந்தரே இல்ல அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சே, அப்புறம் எந்த அடிப்படையில இந்த மாநாட்டை கூட்டுறீங்க? அரசு பணத்தை எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க? இந்த செலவெல்லாம் யார் ஏத்துக்கிறது? உங்க வெட்டி வீராப்ப காட்டுறதுக்காகவும் உங்க வலதுசாரி சிந்தனைய சமூகத்துல திணிக்கிறதுக்காகவும் நாங்க கஷ்டப்பட்டு கட்டுற வரி பணத்தை செலவு பண்ணி இப்படி ஆடம்பரமா ஒரு மாநாடு நடத்த என்ன அவசியம் இருக்கு அப்படிங்கிற கேள்விகளை ஒரு வாரமா மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. களத்துல இது ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திருக்கு. ஆனா இந்த மனுஷன் தன்னுடைய வெட்டி வீம்புக்காக இப்படிப்பட்ட ஒரு செயல்ல ஈடுபட்டு இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு இவர் மூக்க உடைக்கிற மாதிரி, இவர் ஆணவத்தை அறையிற மாதிரி, இவர் அரகன்ஸ அவமானப்படுத்துற மாதிரி இன்னைக்கு ஒட்டு மொத்தமா பாய்காட் பண்ணி மொத்த தமிழ்நாடு ஆளுநரை அசிங்கப்படுத்திருக்கு. இது உங்களுக்கு தேவையா மிஸ்டர் ரவி? யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் அப்படின்னு. தமிழ்நாடு அரசு இதுல பெருசா ரியாக்ட் பண்ணல. முதலமைச்சர் இத பத்தி எதுவுமே பேசல அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும். ஏன்னா அவருக்கு தெரியும் இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் நடக்கும், வேடிக்கை பார்ப்போம், இந்த ஆளுநர் மாநாட்டை கூட்டி அசிங்கப்படட்டும், அவமானப்படட்டும், அப்புறமாவது கொஞ்சம் ரோஷம் பொட்டி படிக்கையை தூக்கிட்டு கிளம்புறானான்னு பார்ப்போம் அப்படின்னு தான் அவர் அமைதியா இருந்திருக்கிறாரு. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய சென்டிமெண்ட் என்னன்னு தெரியும், தமிழ்நாடு மக்கள் என்ன விரும்புவாங்க அப்படின்றது தெரியும், தமிழ்நாடு மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறதும் தெரியும். இன்னைக்கு ஆளுநர் திட்டமிட்டேதான் இந்த நெருக்கடியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இறங்கி இருக்கிறாரு. என்னதான் ஆளுநர் தரப்புல இருந்து இது அரசியல் ரீதியாக போட்டிக்காக செய்யப்பட்ட மாநாடு இல்ல அப்படின்னு சொன்னாலும் இது போட்டிக்காக நடத்தப்பட்ட மாநாடு தான். இது மூலமாக பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கும் பதிவாளர்களுக்கும் ஒரு நேரடி நெருக்கடி நீங்க கொடுக்குறீங்க. இந்த மாநாட்டுக்கு வருவீங்களா இல்லையா? எஸ் ஆர் நோ. நீங்க மாநில அரசு பக்கம் நிக்கிறீங்களா இல்ல ஒன்றிய அரசு பக்கம் நிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு அல்டிமேட்டமே இந்த மாநாட்டு மூலமா இவர் கொடுக்க முயற்சி பண்ணிருக்கிறார். ஏதாவது ஒரு பக்கம் நில்லுங்க, அந்த முடிவை தெளிவா வெளிப்படுத்துங்க, எங்க பக்கம் நின்னு ஒன்றிய அரசுக்கு சப்போர்ட்டா பேசுங்க அப்படிங்கிற ஒரு அல்டிமேட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க. இந்த அழுத்தத்தை எல்லாம் மீறி இதற்கான விளைவுகள், எதிர்வினைகளை ஒன்றிய அரசு எப்படியாவது செய்யும் அப்படிங்கிறது தெரிஞ்சும் இன்னைக்கு பல பல்கலைக்கழக வேந்தர்கள் ஒட்டுமொத்தமா இதை புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலேயே அவங்க எல்லாரையும் முதல்ல பாராட்டணும். ஏன்னா கல்விங்கிறது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. நாம ஒரு சிறந்த கல்வியாளரா இருக்கணும்.
அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு ஒரு நல்ல எஜுகேஷனிஸ்டா ஒரு ரோல் மாடலா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை அவங்க எடுத்திருக்கிறாங்க இல்லையா? நீங்க எவ்வளவு அரசியல் அழுத்தம் கொடுத்தாலும் அதுக்கு நாங்க ஆட்பணிய மாட்டோம். எங்க மனசாட்சிக்கு உட்பட்டு எது சரின்னு நம்புறோமோ அதை மட்டுமே நாங்க செய்வோம். அதற்கான உரிமையும் சுதந்திரமும் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு தங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இன்னைக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கிறாங்க இல்லையா? அதற்கு முதல்ல துணைவேந்தர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லணும். இதை புறக்கணிப்பு அப்படிங்கிற சொல்றதை தாண்டி சுயமாக முடிவெடுக்கக்கூடிய தங்கள் உரிமையை நிலைநாட்டி இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா கொஞ்சம் நஞ்சமா அங்க படுத்தி இருக்கிறாரு, கொஞ்சம் நஞ்சமா இவங்களெல்லாம் வச்சு ஆட்டி வச்சிருக்கிறாரு இந்த ஆளுநர். இந்த ஆளு வந்ததுக்கு அப்புறம் 12 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் இல்ல. எத்தனை பல்கலைக்கழகங்களை பட்டமளிப்பு விழா நடத்தாம மாணவர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி வச்சிருந்தாரு. சர்ச் கமிட்டிய இவர் சொல்றபடிதான் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு வெட்டி வீராப்புக்காக ஒரு சர்ச் கமிட்டி அமைக்க விடாம துணைவேந்தர்கள் அப்பாயிண்ட் பண்ணாம யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய பல PhD ஸ்காலர்ஸோட தீசிஸ் எல்லாம் முடங்கி கிடக்கு. ஆனா இத பத்தி எல்லாம் அவருக்கு கவலை இல்ல. கல்வியை கேடு கெட்டு போனா என்ன, மாணவர்களோட எதிர்காலம் எப்படி சீரஞ்சா நமக்கு என்ன, ஆசிரியர்களுக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்தா நமக்கு என்ன, நமக்கு ஒரே அஜெண்டா தான், ஒரே மோட்டிவ் தான். தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு இங்க நடைமுறைப்படுத்தணும். மத்தியில் இருக்கக்கூடிய சங்கிகளுக்கு இங்க சிங்கி அடிக்கணும். மாநில கொள்கைகளுக்கு நேர எதிரான விஷயங்களை தெரிஞ்சே செய்யணும். இது மூலமா மாநில அரசுக்கும் குடைச்சல் கொடுக்கணும். இது மட்டும்தான் இவரோட அஜெண்டா. மத்தபடி கல்வியை மேம்படுத்தணும், இல்ல மாணவர்களோட எதிர்காலத்தை பத்தி கவலைப்படணும் அப்படின்னு எல்லாம் இவர் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. அப்படி நினைக்கிறவரா இருந்தா அவ்வளவு ஆணவமா மேடையில பேசியிருப்பாரா? நான் ஒரு மசோதா மேல நடவடிக்கை எடுக்கலன்னா இட் இஸ் as equal as it's dead அப்படின்னாரு. நீட்ட யாராலையும் எடுக்க முடியாது, நீட் இருந்தே தீரும் அப்படின்னு ஆணவமா மேடையில பேசினார். பெற்றோர்களுடைய வருத்தத்தை பத்தியோ, இல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளை பற்றியோ, இல்ல மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சலை பத்தியோ எல்லாம் இந்த ரவி என்னைக்குமே சிந்திச்சது கிடையாது. ஒரு மாநில அரசு கல்வியுடைய தரத்தை உயர்த்தணும்னு நினைக்கணும். கல்விக்குள்ள அரசியல் ஐடியாலஜிஸ புகுத்தாம இருக்கணும். கல்லூரிகள்ல அரசியல் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லல, பேசுங்க, எல்லா விதமான அரசியலும் பேசுங்க. வலதுசாரி சிந்தனை அரசியல் மட்டும்தான் பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அந்த நோக்கம் இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம தவறுன்னு சொல்றோம். வலதுசாரி சிந்தனைகள் பேசுனீங்கன்னா இடதுசாரி சிந்தனைகள் பேசுங்க, கம்யூனிசம் பேசுங்க, பெரியாரிசம் பேசுங்க, அம்பேத்கரிசம் பேசுங்க, எல்லாத்தையும் பேசுங்க. எல்லாத்த பத்தின ஒரு தெளிவு அந்த மாணவர்களுக்கு கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் அவங்க விருப்பப்பட்டு எதை பின்பற்றுகிறார்களோ அது அவங்களுடைய உரிமை. ஆனா நீங்க வலதுசாரி சிந்தனைகளை கொண்டு நுழைப்போம், வலதுசாரி சிந்தனைகளை கொண்டு கல்விக்குள்ள புகுத்துவோம், வலதுசாரி சிந்தனையாளர்கள் கொண்டு முக்கியமான பதவியில உட்கார வைப்போம், ஒட்டுமொத்த எஜுகேஷன் சிஸ்டத்தையும் சாஃப்ரனைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற முயற்சியில இறங்குறீங்க இல்லையா? அதைத்தான் தொடர்ந்து தமிழ்நாடு திராவிட அரசு எதிர்த்துட்டு இருந்தது. அதற்குதான் இந்த வழக்கு. அந்த வழக்குலதான் தமிழ்நாடு அரசு கிட்ட தோத்து போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டீங்க. இது பத்தாதுன்னு இன்னைக்கு நேரடியாக இந்த அரசை தேர்ந்தெடுத்த மக்களே உங்களுக்கு செருப்படி கொடுத்திருக்காங்க. இவ்வளவு அசிங்கப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க இன்னும் இந்த பதவியில நீடிக்கணுமா மிஸ்டர் ரவி? எனக்கு இந்த அமைதி படையில வந்த ஒரு சீன் தான் ஞாபகம் வருது. நாகராஜ சோழன் MLA ஜெயிச்சதுக்கு அப்புறம் மணிவண்ணன் ஒரு டயலாக் சொல்லுவாரு, கடைசியில ஊட்டிக்கு தனியாத்தான் போகணும் போல் இருக்குன்னு. அந்த மாதிரி இன்னைக்கு ஊட்டிக்கு தனியாத்தான் போகணும் போல் இருக்கு.